Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சாம்பார் வெரைட்டி. நம்ம நார்மலா எப்பயும் சாம்பார் வச்சு போர் அடிக்குதுன்னா நம்ம வீட்ல இந்த கல்யாண விருந்துல போடுற மாதிரி சாம்பார் வைக்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க நம்ம குக்கர்ல 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு, ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நான் 4-5 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் பேன் வச்சுருக்கேன். முதல்ல நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். இப்போது இதை வறுத்துக்கலாம். இப்போது தேங்காய் வறுபட்டுருச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கேன், அது போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இதை லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஆற வச்சு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக வெள்ளை பூசணிக்காய் வச்சுருக்கேன், அது போடுறேன். முருங்கைக்காய் கொஞ்சம், சிகப்பு பூசணி கொஞ்சம், கேரட்டு கொஞ்சமாக, முள்ளங்கி, அவரைக்காய் கொஞ்சம், அப்புறம் கத்திரிக்காய் கொஞ்சமாக வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன உருளைக்கிழங்கு. இப்போ நான் 2 தக்காளியும் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இப்போ இந்த காய் கொஞ்சம் வேகட்டும். இப்போ நான் மூடி இந்த காயை வேக வச்சுக்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ காய் பாருங்கள், ஒரு 1/2 வேக்காடு அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நான் இதில் இந்த வேக வச்ச பருப்பை ஊற்றிடுறேன். இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். இதுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஒரு லெமன் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடுறேன். இப்போ இதில் நான் ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்ச அந்த மசாலாவையும் சேர்த்திடலாம். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இதில் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன். கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரியுது. நான் 4 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், அதை போடுறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். ரெண்டு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. இப்போ நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரில் போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த சாம்பாரில் இந்த தாளிப்பை ஊற்றிடலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக வெல்லம் வச்சுருக்கேன், அதை போடுறேன். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இறக்கிடுறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம கல்யாண வீட்டு சாம்பார் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.